ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் செஸ் வாசம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம விஷி ஆனந்தும் பீட்டர் லெக்கோவும் 1994 விளையாண்ட ஒன் ஆஃப் த சூப்பரான கேம் தான் பார்க்க போகிறோம். இந்த கேமில் குறிப்பாக ஒரு செக்மேட் காம்பினேஷன் இருக்கும். ஸோ அந்த செக்மேட் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு புரிகிற மாதிரி ரொம்ப ரொம்ப எளிமையாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ எந்த பொசிஷன்லேருந்து நம்ம அந்த செக்மேட் காம்பினேஷனுக்கு வந்திருக்கோம் அப்படின்றத நம்ம கேம் ஸ்டார்டிங்லேருந்தே பார்த்துடலாம். ஸோ வாங்க நம்ம இப்போ இமீடியட்டா கேமுக்குள்ள போயிடலாம். இதுல விஷயானந்த் பாத்தீங்கன்னா ஒயிட் பீசஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ கேம் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா E4 ஸ்டார்ட் பண்றாரு ஆனந்த். இப்போ C5 ரெஸ்பாண்ட் பண்றாரு பீட்டர் லெக்கோ. ஸோ இது வந்து சிசிலியன் டிஃபென்ஸ். இப்போ நைட் F3 D6, இப்போ D4 CD4, நைட் D4, இப்போ நைட் F6. இந்த இடத்துல இப்போ நைட் C3, நைட் C6. ஸோ ரெண்டு பேருமே அவங்களுடைய நைட்டை வந்து டெவலப் பண்றாங்க. இப்போ பிஷப் C4, நைட் A5. இந்த இடத்துல நைட் A5 பிளே பண்ணி இந்த பிஷப் வந்து சேஸ் பண்றாரு. இப்போ பிஷப் B5 செக் வராரு. இப்போ பிஷப் வச்சு பிளாக் பண்றாரு. இப்போ குயின் E2. இந்த இடத்துல குயினை வந்து வெளியில கொண்டு வராரு. அண்ட் இந்த குயினும் பாத்தீங்கன்னா இந்த பிஷப்பை வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஆல்ரெடி ரெண்டு நைட் வந்து இந்த பிஷப் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ A6 பிளே பண்ணி இந்த பிஷப் வந்து பிளாக் சேஸ் பண்றாரு. இந்த இடத்துல பிஷப் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்றாரு. ஸோ இந்த பிஷப் எக்ஸ்சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா இப்போ பிளாக் உடைய குயினை வந்து D7க்கு வந்துட்டாரு. இப்போ பிஷப் G5 பிளே பண்றாரு விஷி. இந்த இடத்துல பிஷப் G5 பிளே பண்ணதுக்கு அப்புறமா E6. ஸோ நீங்க நினைக்கல என்னடா E6 பிளே பண்ணிட்டாரு, இந்த இடத்துல நம்ம வந்து இந்த பீஸை கேப்சர் பண்ணோம்னா பிளாக் உடைய கிங் சைடு வந்து டேமேஜ் ஆயிடுமே நீங்க நினைக்கலாம். பட் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா பிளாக் உடைய சென்டர் பான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடும். பட் எனிவே இந்த இடத்துல E6 பிளே பண்றாரு பிளாக். E6க்கு அப்புறமா இந்த இடத்துல விஷி வந்து குயின் சைட் வந்து கேன்சல் பண்ணிக்கிறாரு. குயின் C7 பிளே பண்றாரு பிளாக். பிஷப் டெக்ஸ் F6, பான் டெக்ஸ் F6. ஸோ இந்த இடத்துல பிளாக்கு டபுள் பான்ஸ் இருந்தாலுமே பிளாக் உடைய சென்டர் பான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. ஒயிட் கிட்ட சென்டர் பான் பாத்தீங்கன்னா ஒன்னு மட்டும் தான் கொஞ்சம் ஃபார்வர்ட்ல இருக்கிறாரு. ஸோ இதுல பிளாக்கு பாத்தீங்கன்னா சில டிஸ்அட்வான்டேஜும் இருக்கு, சில அட்வான்டேஜும் இருக்கு. சென்டர் வந்து அட்வான்டேஜ், பிளாக்கால கேன்சல் பண்ண முடியாதுன்ற ஒரு விஷயமும் பாத்தீங்கன்னா இதுல வந்து டிஸ்அட்வான்டேஜ் தான். இப்போ F4 புஷ் பண்றாரு விஷி. இமிடியேட்டா விஷி வந்து F4 புஷ் பண்ணி சென்டர்ல வந்து கொஞ்சம் வந்து பிரஷர் தராரு. இப்போ நைட் C6 பிளே பண்றாரு பீட்டர் லெக்கோ. இந்த இடத்துல ஃபைனலா இந்த நைட்டை வந்து C6க்கு கொண்டு வந்துட்டாரு. இப்போ F5. ஸோ விஷயம் வந்து ஃபர்தரா F5 பிளே பண்றாரு. இந்த இடத்துல இந்த பானை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணல. சப்போஸ் நீங்க இந்த பானை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒயிட்டுக்கு தான் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஃபேவரா இருக்கும். ஏன்னா பிளாக் உடைய பான் பாத்தீங்கன்னா இப்போ வந்து டபுள் ஆயிடுச்சு. அண்ட் பிளாக் உடைய சென்டர் பான் இப்போ ஸ்ட்ராங்காவே இல்ல பாருங்க. ஸோ இந்த ஒரு ரீசனால பிளாக் வந்து இந்த இடத்துல பானை வந்து டேக் பண்ணல. இந்த இடத்துல வந்து நைட் டெக்ஸ் நைட் பிளே பண்றாரு. இப்போ ரூக் டெக்ஸ் நைட்டு. இப்போ நைட்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா இப்போ பிஷப் E7. ஸோ ஃபைனலா இந்த லாஸ்ட் மைனர் பீஸை வந்து கேம்குள்ள கொண்டு வராரு பீட்டர் லெக்கோ. இப்போ வந்து ரூக் HD1. ஸோ இந்த இடத்துல ரூக் HD1 பிளே பண்ணதுக்கு அப்புறமா இப்போ உங்களால வந்து கிங் சைட்ல கேசல் பண்ண முடியாது. சப்போஸ் நீங்க கிங் சைட்ல கேசல் பண்ணீங்கன்னா குயின் G4 செக் வரும். குயின் G4 செக்கு அப்புறமா கிங் வந்து திருப்பி H8க்கு போவாரு. இப்ப பான் டெக்ஸ் பானு, இப்ப பான் டெக்ஸ் பானு, இப்ப திருப்பி குயின் டெக்ஸ் பானுக்கு அப்புறமா பாருங்க இப்ப பிளாக் உடைய சென்டர் பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே கொலாப்ஸ் ஆயிடுச்சு. அண்ட் இந்த இடத்துல பிளாக்கால குயின் சைடும் கேசல் பண்ண முடியாது. கேசல் பண்ணா இந்த ரூக்கை வச்சு நம்ம குயினை பின் பண்ணி குயினை வின் பண்ணிடுவோம். இந்த ரூக்கை வந்து அழகா இந்த குயின் வந்து சேஃப்கார்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஓகேங்களா? சோ இந்த ஒரு பர்டிகுலர் பொசிஷன்ல பீட்டர் லெக்கோ என்ன பண்றாருன்னா அவருடைய ரூக்கை C8க்கு கொண்டு வராரு. சோ இந்த இடத்துல ரூக்கும் குயினும் பாத்தீங்கன்னா சூப்பரா அலைன் ஆயிருக்காங்க. இப்ப கிங் B1 பிளே பண்றாரு விஷி. சோ எப்பவுமே நம்ம வந்து குயின் சைட் கேசல் பண்ணோம்னா கிங்க வந்து B1க்கும் B8க்கும் நம்ம போடுறது வந்து ஒரு வழக்கம். அண்ட் அது மட்டும் இல்ல இந்த கார்னர்ல இருக்க பானுக்கு ஒரு சேஃபாவும் இருக்கும். ஓகேங்களா? சோ யாராலையும் வந்து அசால்ட்டா இந்த பானை வந்து அட்டாக் பண்ண முடியாது. இப்ப குயின் C5 பிளே பண்றாரு. குயினையும் பாத்தீங்கன்னா சென்டர் ஆஃப் த போர்டுக்கு கொண்டு வராரு பிளாக். இப்ப G3 பிளே பண்றாரு. G3க்கு அப்புறமா நெக்ஸ்ட் H4 வரதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியா இருக்கு. அண்ட் இந்த டயகனலும் பாத்தீங்கன்னா இங்க இப்ப பிளாக் ஆயிருக்கு. ஓகேங்களா? இப்ப B5 புஷ் பண்றாரு பிளாக். சோ பிளாக் பாத்தீங்கன்னா அவருடைய குயின் சைட்ல இருக்கிற பான்ஸ் எல்லாம் ஸ்ட்ரெச் பண்றாரு. ஏன்னா குயின் சைட்ல அவருக்கு எந்த விதமான பீசஸ்மே கிடையாது. சோ பிளாக் உடைய பான்ஸ் எல்லாம் ஸ்ட்ரெச் பண்ணி ஒயிட் உடைய கிங்க வந்து அவருடைய ஹெவி பீசஸை வச்சு அட்டாக் பண்ணலாம்னு பாக்குறாரு. இப்ப A3 பிளே பண்றாரு விஷி. சோ இந்த இடத்துல தற்சமயத்துக்கு A3 பிளே பண்ணி இந்த பானை வந்து ஃபர்தரா வர விடாம தடுத்துக்கிறாரு. அண்ட் அது மட்டும் இல்ல இந்த இடத்துல ரூக்கை வந்து சேஃப்கார்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஓகேங்களா? இப்ப H5. சோ பிளாக் வந்து இந்த இடத்துலயும் பானை வந்து புஷ் பண்றாரு. சோ ஃபைனலா விஷி என்ன பண்றாருன்னா அவருடைய H பானை புஷ் பண்றாரு. இந்த H5 பானை வந்து ஸ்டாப் பண்ணிக்கிறாரு. இப்ப குயின் E5 பிளே பண்றாரு. சோ குயின் எடுத்துட்டு வந்து ஒரு சென்டர் ஆஃப் த போர்ட்ல வந்து செட்டில் பண்ணிட்டாரு. சோ குயின் பாத்தீங்கன்னா சுத்தி அவருடைய பான்ஸ் இருக்காங்க. சோ ஒயிட் உடைய பான்ஸ் கீழ எந்த விதத்திலயும் குயினை வந்து சீண்ட முடியாது. ஏன்னா இந்த பானை நம்ம அட்வான்ஸ் பண்ணிட்டோம். அண்ட் இங்க டி பானும் கிடையாது ஒயிட்டுக்கு. சோ அதனால குயின் வந்து அழகா இந்த சென்டர் ஆஃப் த போர்ட்ல வந்து செட்டில் ஆயிட்டாரு. இப்ப குயின் F3 பிளே பண்றாரு விஷி. இந்த பானை வந்து சேஃப்கார்ட் பண்றாரு. ஏன்னா குயின் வந்து சென்டர் ஆஃப் த போர்ட்ல இருந்துட்டு இந்த G3 பானை வந்து அட்டாக் பண்ணிட்டு இருந்தாரு. இப்ப குயின் F3 மூலமா நம்ம இந்த பானை சேஃப்கார்ட் பண்றோம். இப்ப ரூக் C5. இந்த இடத்துல ரூக்கையும் வந்து இந்த குயினுக்கு சப்போர்ட்டா கொண்டு வராரு. பட் இந்த இடத்துல பிளாக் உடைய ரூக்கும் குயினும் பெருசா ஒண்ணும் பண்ணல. இந்த இடத்துல சப்போஸ் விஷி வந்து இந்த சென்டர் பானை எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும்னு நினைச்சாருன்னு வச்சுக்கோங்களேன், F-takes E6, F-takes E6 பிளே பண்ணாங்கன்னா பிளாக் உடைய சென்டர் பான் தான் பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங் ஆயிடும். அண்ட் பிளாக் உடைய இந்த டபுள் பானும் பாத்தீங்கன்னா நல்லிஃபை ஆயிடும். பிளாக் உடைய டபுள் பான்ஸும் இந்த இடத்துல வந்து நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்றதுக்கு ஹெல்ப் பண்ண மாதிரி ஆயிடும். அதனால இந்த பொசிஷனை பொறுத்த வரைக்கும் விஷி வந்து
பான் டெக்ஸ் பான்லாம் ப்ளே பண்ணல. அவரு வந்து அவருடைய இந்த நைட்டை வந்து ரீமென்யூட் பண்றாரு. நைட்டை வந்து E2க்கு போடுறாரு. இந்த இடத்துல பீட்டர் லெக்கோ E-Tex F5 ப்ளே பண்றாரு. திருப்பி பான் டெக்ஸ் பான் ப்ளே பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல குயின் டெக்ஸ் பான் வரும். சோ இந்த இடத்துல திருப்பி வந்து குயின்ஸ்ல எக்ஸ்சேஞ்ச் ஆச்சுன்னா பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு டிராயிஷான பொசிஷன் தான். ஒயிட்டுக்கும் பிளாக்குக்கும் சரி ரெண்டு பேருக்குமே பெருசா ஒன்றும் அச்சீவ் பண்ண முடியாது. ஓகேங்களா? அதனால விஷயம் இந்த இடத்துல வந்து பான் டெக்ஸ் பான் ப்ளே பண்ணல. அவருடைய நைட்டை வந்து இந்த ஒரு ஸ்கொயருக்கு எடுத்துட்டு வராரு. இந்த நைட்டுக்கு பாத்தீங்கன்னா இந்த F4 வந்து ஒரு நல்ல அவுட் போஸ்டான ஸ்கொயர். இப்ப பீட்டர் லெக்கோ பாத்தீங்கன்னா அவருடைய ரூக் ரிவர்ஸ்க்கே கொண்டு போறாரு. இப்ப விஷயம் பாத்தீங்கன்னா E-Tex F5 ப்ளே பண்றாரு. இப்ப குயின் டெக்ஸ் F5, இப்ப ரூக் E4. சோ ரூக் பாத்தீங்கன்னா ஃபைனலா இந்த E4க்கு வந்துட்டாரு. அண்ட் இந்த ரூக் பாத்தீங்கன்னா கிங்கையே ஸ்கேன் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப கிங் வந்து F8க்கு விலகுறாரு. இப்ப ரூக் D1. இந்த இடத்துல விஷயம் பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ரூக் பேட்டரி ஃபார்ம் பண்றாரு. இப்ப ரூக் E8 ப்ளே பண்றாரு. சோ இந்த பிஷப் அட்டாக் இருக்கு இல்லையா, அதனால இந்த இடத்துல ரூக் E8 ப்ளே பண்றாரு. சோ இந்த பொசிஷன்ல தான் பாத்தீங்கன்னா நம்ம ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு கட்டத்துல இருக்கோம். இந்த பொசிஷன்ல இருந்து ஒரு சூப்பரான மேட்டிங் அட்டாக் இருக்கு. சோ இந்த மேட்டிங் அட்டாக்கை நம்மளாலையும் கண்டிப்பா பார்க்க முடியும். அது எப்படின்றது உங்களுக்கு பார்ட் பை பார்ட்டா பிரிச்சு சொல்றேன். ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி திங்க் பண்ணணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இந்த இடத்துல வந்து ஒயிட்டோடைய குயினும் பிளாக்கோடைய குயினும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நேருக்கு நேரா இருக்காங்க. நடுவுல வந்து ஒரு நைட் தான் இருக்கு. ஓகேங்களா? சோ இப்போ ஒயிட் கையில தான் ஆட்டமே இருக்கு. இப்ப பிளாக்கோடைய குயின் பாத்தீங்கன்னா எந்த விதமான சப்போர்ட்டுமே இல்லாம இருக்கிறாரு. அதை நம்ம எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்றத நம்ம யோசிக்கணும். ஓகேங்களா? சோ இந்த இடத்துல நம்ம நைட்டை மூவ் பண்ணோம்னா டெம்போவோட மூவ் பண்ணணும். அப்பதான் பிளாக்கோடைய குயினுக்கு நம்ம ஒரு அட்டாக்க கொடுக்க முடியும். டெம்போவோடனா நைட்டை வந்து நம்ம செக்கோட மூவ் பண்ணணும். ஓகேங்களா? சோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் நீங்க யோசிச்சீங்கன்னா, சோ இந்த இடத்துல இந்த ரெண்டு ரூக் பாத்தீங்கன்னா சூப்பரா இந்த பிஷப் வந்து ஐ பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம வந்து இந்த இடத்துல ரூக் டெக்ஸ் பிஷப் ப்ளே பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். திருப்பி ரூக் டெக்ஸ் பிஷப், இப்ப திருப்பி ரூக் டெக்ஸ் ரூக் ப்ளே பண்ணதுக்கு அப்புறமா இப்ப கிங் டெக்ஸ் ரூக் தான் ப்ளே பண்ணி ஆகணும் பிளாக். சோ கிங் வந்து சடனா இந்த E7 ஸ்கொயருக்கு வந்துருவாரு. சோ கிங் E7 ஸ்கொயருக்கு வந்ததுக்கு அப்புறமா நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த ஒரு பொசிஷன் நீங்க மைண்ட்ல வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுடைய நைட் எடுத்துட்டு போயிட்டு நீங்க அழகா இந்த D5 ஸ்கொயருக்கு போடலாம். சோ நைட் D5 ஸ்கொயர்ல இருக்கும்போது இந்த E7 ஸ்கொயர்ல இருக்கிற கிங்குக்கு ஒரு செக் வரும். அண்ட் அது மட்டும் இல்ல, இப்ப ஒயிட்டோடைய குயின் பிளாக்கோடைய குயினை அட்டாக் பண்ணிட்டு இருப்பாரு. சோ இப்ப பிளாக்கோடைய கிங்குக்கு வேற வழி இல்லாம என்ன பண்ணுவாரு, ஒன் ஸ்டெப் டவுன் தான் வந்தாகணும் பிளாக்கோடைய குயினை வந்து சப்போர்ட் பண்றதுக்கு. ஒன் ஸ்டெப் டவுன் வந்தாருன்னா E6 வருவாரு. சோ E6 வந்ததுக்கு அப்புறமா திருப்பி நம்மளுக்கு உண்மை ஆட்டமே இல்லையா அப்படின்னு நீங்க நினைச்சிடக்கூடாது. சோ இந்த இடத்துல நைட்டை வச்சு நம்ம திருப்பி ஏதாவது ஒரு டெம்போவான மூவ் பண்ண முடியுமான்னு பார்க்கணும். இந்த இடத்துல நம்ம நைட்டை வச்சு ஒரு C7 ஸ்கொயருக்கு கொண்டு போனோம்னா திருப்பி E6ல இருக்கிற கிங்குக்கு ஒரு சூப்பரான செக் வரும். திருப்பி கிங் வந்து குயினை சப்போர்ட் பண்ணியே ஆகணும். ஏன்னா குயினுக்கு வந்து எந்த விதமான சப்போர்ட்டுமே கிடையாது. அதனால இந்த பொசிஷன்ல பாத்தீங்கன்னா பிளாக்கோடைய கிங் வந்து E5க்கு வந்து பிளாக்கோடைய குயினை சப்போர்ட் பண்ணியே ஆகணும். சோ இப்போ நீங்க நல்லா பாத்தீங்கன்னா ஒயிட்டோடைய குயினுக்கு வந்து இந்த ஒரு சூப்பரான டயகனல் வந்து காத்துட்டு இருக்கு. சோ நீங்க ஒயிட்டோடைய குயினை தூக்கிட்டு போயிட்டு D5ல போத்தீங்கன்னா இது வந்து ஒரு அருமையான செக்மேட். சோ இதெல்லாமே பாத்தீங்கன்னா நீங்க பார்ட் பை பார்ட்டா தான் நீங்க வந்து உங்க மைண்ட்ல நீங்க திங்க் பண்ண வேண்டிய விஷயம். இப்போ நம்ம இதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம் எப்படி நடக்குதுன்ட்டு. ஃபர்ஸ்ட் நம்ம ரூக்கை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம். சோ ரூக்ஸ்ல எக்ஸ்சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா இந்த இடத்துல இப்ப கிங் வந்து இந்த E7 ஸ்கொயருக்கு வந்துருவாரு. இப்போ நம்ம நைட் எடுத்துட்டு போயிட்டு அழகா இந்த D5ல போட்டு கிங்குக்கு ஒரு சூப்பரான செக் தரும். அண்ட் இப்போ பிளாக்கோடைய குயினுக்கு ஒரு சூப்பரான அட்டாக் இருக்கு. இந்த குயினுக்கு எந்த விதமான சப்போர்ட்டுமே இல்லாதனால கிங் வந்து சப்போர்ட் பண்ணியே ஆகணும். இப்போ திருப்பி நைட்டை நம்ம C7ல போட்டு ஒரு செக் கொடுத்தோம்னா திருப்பி கிங்கால குயினை விட்டு வேற எங்கேயுமே ஓட முடியாது. ஸோ அதனால திருப்பி இந்த குயின் பக்கத்துல தான் கிங் வந்து ஆகணும். இந்த இடத்துல நம்ம குயின் D5 ப்ளே பண்ணி ஒரு சூப்பரான செக்மேட் பண்றோம். ஃபர்ஸ்ட் நீங்க வந்து உங்களுடைய ரெண்டு ரூக்கையும் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறமா பிளாக்கோடைய கிங் வந்து E7க்கு வருவாரு. நைட்டை ரிமூவ் பண்ணிட்டு நைட் எடுத்துட்டு போயிட்டு நம்ம எங்க போடுறோம், நைட் எடுத்துட்டு போயிட்டு D5ல போட்டு E7 ஸ்கொயர்ல ஒரு செக் தரும். குயினை சேஃப்கார்ட் பண்றதுக்கு வந்தாகணும். திருப்பி நம்ம நைட் எடுத்துட்டு போயிட்டு C7 ஸ்கொயர்ல போட்டு ஒரு சூப்பரான செக் தரும். திருப்பி இந்த இடத்துல கிங் வந்து E5 ஸ்கொயருக்கு தான் வருவாரு. இந்த இடத்துல நம்ம திருப்பி குயின் D5 ப்ளே பண்ணோம்னா இது ஒரு சூப்பரான செக்மேட். ஸோ இதை தான் பாத்தீங்கன்னா விஷயானந்தம் பக்காவா பண்ணியிருக்காரு. ஸோ இந்த ஒரு கேமை பத்தின உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. அண்ட் இந்த ஒரு செக்மேட் காம்பினேஷனும் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்பவே எளிமையா புரியுற மாதிரி இருந்துச்சு. ஸோ இதை நம்ம வந்து ஸ்டார்டிங்லேயே எப்படி பார்க்கணுன்றது தான் நான் சொன்னேன். ஸோ எல்லாத்தையுமே நம்ம எக்ஸிக்யூட் பண்ணோம்னா ஈஸியாக வந்துடும். நம்ம ஸ்டார்டிங்லேயே இந்த மூவ் வரைக்கும் நம்ம திங்க் பண்ணோம்னா அந்த ஒரு எக்ஸ்சேஞ்ச் சாக்கை நம்ம பண்ணுவோம். ஏன்னா நம்மளுடைய டபுள் ரூக்கை கொடுத்து தான் நம்ம இந்த ஒரு பொசிஷனுக்கே வந்திருக்கோம். ஸோ நம்மளுடைய டபுள் ரூக்கை கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த ஒரு பொசிஷனை நம்ம கண்டிப்பாக திங்க் பண்ணி வச்சிருக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம பார்ட் பை பார்ட்டாக நம்ம திங்க் பண்ணோம்னா நம்மளுடைய செஸ் ஸ்கில்ஸும் சரி, நம்மளுடைய கால்குலேஷன் டெப்த்தும் நம்மளுக்கு வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இந்த ஒரு கேமை பற்றின உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஃபைனலாக நான் சைன் அப் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலையும் இனி யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன், தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.